அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜக உறுப்பினர் ஆனதே புதுடெல்லியில், அதுவும் அமித்ஷாவிடம் நேரடியாக. பாஜகவில் இணைந்து உறுப்பினர் ஆன மறு நிமிடமே தமிழக பாஜக துணைத் தலைவராக பதவி. பாஜகவில் இதுவரை யாருக்கும் இப்படி உடனடி பதவி கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை தமிழகத்திற்கு மட்டுமான தலைவரே கிடையாது. தமிழகத்தில் முதல்வராகும் லட்சியம் அவருக்கு கிடையாது. அவரை பாஜக தேசிய தலைமை அகில இந்திய தலைவராக கொண்டு வர வேண்டும் என தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அயல்நாட்டு இலங்கை பிரச்சினைக்கு ஒரு மாநில கட்சி தலைவரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி அனுபவம் கொடுத்தார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, புதுடெல்லி போன்ற மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்கும் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒருங்கிணைத்து பிரச்சாரம் செய்ய பயிற்சி கொடுத்தார்கள். அந்த மாநிலங்களில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இவரையும் கலந்து கொள்ள வைத்தார்கள். தமிழகத்தின் முதல்வர் ஆவதற்கும் திருட்டு திராவிடத்தை களைவதற்கும் எதற்கு உலக அரசியல் படிக்கணும்? ஆனால் அண்ணாமலையை வெளிநாடுகளுக்கு அனுப்பி உலக அரசியல் படிக்க வைத்தார்கள். எதற்கு? நாளை தேசிய தலைவரானால், பிரதமரானால் உலக அரசியல் தெரியாமல் கட்சியும் ஆட்சியும் செய்ய முடியாது. அதனால்தான் பல வழிகளில் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். எந்த மாநில தலைவருக்கும் மத்திய இஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அண்ணன் அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இந்த பாதுகாப்பு? திருட்டு திராவிடத்திற்கு பயந்தா? இல்லவே இல்லை. அண்ணன் அண்ணாமலை வருங்கால அகில இந்திய பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரம். அதனால்தான் தேசிய தலைமை அவரை இவ்வளவு பாதுகாப்பாக வைத்து நகர்த்துகின்றனர். அவர் ஆரம்பத்திலேயே மிகவும் தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிவிட்டார். நான் தமிழகத்தில் கட்சியை வளர்க்கத்தான் வந்திருக்கிறேன். தமிழகத்தில் MP, MLA ஆக அரசியலுக்கு வரவில்லை. தமிழக முதல்வராகவும் வரமாட்டேன். கட்சியை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதுதான் என் வேலை என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் தமிழகத்தில் உள்ள தலைவர்களில் இருந்து தொண்டர்கள் வரை அவரை முதல்வர் வேட்பாளராகவே கருதி குறுகிய வட்டத்தில் சிந்திக்கின்றனர். அதனால்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இல்லை என்றவுடன் பதற்றம், வருத்தம், கோபம் எல்லாம். மனதை விசாலமாக்கி பாருங்கள், உண்மை புரியும்.